ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 7th ஃபுல்லாக உள்ள கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஊடகம். ஊடகம்னா என்னன்னா மீடியா. பருவ இதழ் மேகசின், அதாவது மாசத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா ரிலீஸ் ஆச்சுன்னா அது பருவ இதழ், ஸோ மேகசின். மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ். பொம்மலாட்டம் பப்பட்ரி, பப்பட் ஷோ நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொம்மலாட்டம். ஒலியியல் ஃபோனாலஜி, ஒலியியல்னா ஃபோனாலஜி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம், ஜேர்னலிசம்னா இதழியல். உரையாடல் அப்படின்னா டயலாக் ரைட்டிங், உரையாடல்னா டயலாக். தீவுனா ஐலாண்ட். உவமை அப்படின்னா பேரபிள், உவமைனா பேரபிள். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். காடுனா ஜங்கிள். வனவிலங்குகள் அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ், சிங்கம் புலி இதெல்லாமே வனவிலங்குகள். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. கதைப்பாடல் பேலட், கதைப்பாடல்னா பேலட். பேச்சாற்றல் எலக்யூஷன், எலக்யூஷன் காம்படிஷன் நடக்குன்னா நம்மளோட பேச்சாற்றலை டெஸ்ட் பண்ற ஒரு காம்படிஷன் நடக்குது, ஸோ பேச்சாற்றல்னா எலக்யூஷன். துணிவு கரேஜ், ஒரு இடத்துல போய் துணிவா பேசுறோம், கரேஜ் அதிகமா இருந்தாதான் துணிவா பேச முடியும், துணிவுனா கரேஜ். ஒற்றுமை யூனிட்டி. தியாகம் சாக்ரிஃபைஸ், நான் உனக்காண்டி இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நான் உனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன். முழக்கம் ஸ்லோகன். அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம்னா எல்லாருமே சமம், ஈக்குவாலிட்டி. கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், மெரினா பீச்ல இருக்கு லைட் ஹவுஸ், எல்லா இடத்துலயும் லைட் ஹவுஸ் இருக்கு, ஸோ அதான் கலங்கரை விளக்கம். துறைமுகம்னா ஹார்பர், நம்ம கப்பல்லாம் வந்து நிக்கிற இடம் ஹார்பர். பெருங்கடல் அப்படின்னா ஓஷன், இந்தியன் ஓஷன் அப்படிலாம் இருக்கு. புயல், புயல்னா ஸ்ட்ரோம், ஓகி புயல், நிறைய புயல் வந்துச்சு. கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரைன் டெக்னாலஜி, அது வந்து ஒரு படிப்பே இருக்கு மெரைன் டெக்னாலஜி. மாலுமி அப்படின்னா செயிலர். கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர், மெரைன் கிரியேச்சர். நங்கூரம் ஆங்கர், நங்கூரம்னா ஆங்கர். நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன், நீர்மூழ்கி கப்பல்னா சப்மரைன். கப்பல் தளம் அப்படின்னா ஷிப்யார்ட், கப்பல் நிக்கிற இடம் தான் ஷிப்யார்ட். கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன். நீதினா மாரல், மாரல் ஆஃப் த ஸ்டோரினா அந்த ஸ்டோரியில் நம்ம சொல்ற வர நீதி அப்படிங்கிறது. குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர், இப்போ வந்து நிறைய லா இருக்கு குழந்தை தொழிலாளருக்கு எதிராக. சீருடைனா யூனிஃபார்ம், எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இப்போ யூனிஃபார்ம் தான். பட்டம்னா டிகிரி. வழிகாட்டுதல்னா கைடன்ஸ், ஒருத்தங்க நம்மளுக்கு வழிகாட்டுறாங்கன்னா அவங்க நம்மளை கைட் பண்றாங்கன்னு அர்த்தம், ஸோ வழிகாட்டுதல்னா கைடன்ஸ். கல்வி அறிவு அப்படின்னா லிட்ரஸி. ஒழுக்கம், ஒழுக்கம்னா டிசிப்ளின், நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளினா இருக்கணும். படைப்பாளர் கிரியேட்டர். அழகியல் அப்படின்னா ஆஸ்தட்டிக்ஸ். சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர், 6th செகண்ட் டேர்ம்லயும் இந்த வேர்ட் இருக்கு. தூரிகை அப்படின்னா பிரஷ், தூரிகைனா பிரஷ், பிரஷ்னா பிரஷ் பண்ற பிரஷ் இல்ல, நம்ம பெயிண்ட் அடிக்கிற பிரஷ். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட், அவன் பெரிய கலைஞர்னா அவன் பெரிய ஆர்டிஸ்ட். கருத்து படம்னா கார்ட்டூன். கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். குகை ஓவியங்கள், குகைனா கேவ், ஓவியங்கள்னா பெயிண்டிங்ஸ், அதனால கேவ் பெயிண்டிங்ஸ். கையெழுத்து படி அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ். நவீன ஓவியம், நவீனம்னா மாடர்ன், ஓவியம்னா ஆர்ட், அதனால நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். நாகரீகம் அப்படின்னா சிவிலைசேஷன், நாகரீகம்னா சிவிலைசேஷன்.
வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். நாட்டுப்புறவியல்னா ஃபோக்லோர். கவிஞர்னா பொயட். ஸ்நேகன் அவங்கலாம் வந்து கவிஞர், அவங்கலாம் பொயட். இப்படி நிறைய பொயட் இருக்காங்க. அறுவடைனா ஹார்வெஸ்ட். இன்னைக்கு வந்து ஜான்வரினா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அறுவடை பண்ணுவாங்க. அயல் நாட்டினர்னா ஃபாரினர். அயல் நாட்டினர்னா ஃபாரினர். நெற்பயிர் அப்படின்னா பேடி. நெற்பயிர்னா பேடி. நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன். வயலுக்கு நீர்ப்பாசனம் பண்ணணும்னா இரிகேஷன். பயிரிடுதல்னா கல்டிவேஷன். பயிரிடுதல்னா கல்டிவேஷன். உளவியல்னா ஆக்ரோனமி. உளவியல்னா ஆக்ரோனமி. குறிக்கோள் அப்ஜெக்டிவ். நம்மளோட குறிக்கோள் என்ன? டிஎன்பிசில நம்மளோட அப்ஜெக்டிவ். இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் வந்து கலைச்சொற்கள். அதான் அப்ஜெக்டிவ், குறிக்கோள். வறுமை அப்படின்னா பாவர்ட்டி. அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பாவர்ட்டியில இருக்காங்க. செல்வம் வெல்த். அவங்க வந்து செல்வந்தர் அப்படின்னா தே ஆர் வெல்தி பீப்புள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ செல்வம்னா வெல்த். கடமை. கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி. லட்சியம் ஆம்பிஷன். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் வின் பண்ணும் அப்படிங்கிறது உங்க லட்சியம். அதான் நம்மளோட ஆம்பிஷன். அயலவர் அப்படின்னா நேபர், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. நற்பண்பு கர்டசி. எனக்கு உங்க கர்டசி பிடிச்சிருக்குன்னா எனக்கு உங்களோட நற்பண்பு பிடிச்சிருக்கு, அதான் மீனிங். பொது உடைமை கம்யூனிசம். பொது உடைமைனா கம்யூனிசம். சமயம் அப்படின்னா ரிலீஜியன். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின் இப்படி நிறைய ரிலீஜியன் இருக்கு. தத்துவம் ஃபிலாசபி. அவங்க நிறைய ஃபிலாசபி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய தத்துவம் பேசுறாங்கன்னு அர்த்தம். எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளா இருக்க, ரொம்ப எளிமையா இருக்க, அதான். நேர்மைனா இன்டெகிரிட்டி. ஈகைனா சேரிட்டி. வயநாடுல வந்து நிறைய பேர் சேரிட்டி கொடுத்தாங்க. வாய்மைனா சின்சியாரிட்டி. கண்ணியம்னா டிக்னிட்டி. இப்போ வந்துட்டு எளிமை, நேர்மை, வாய்மை, கண்ணியம் இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஆள். உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்னா டாக்ட்ரின். வானிலைனா ஆஸ்ட்ரோனமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.